வணக்கம் ஒயிட் சினிமா நேயர்களுக்கு. ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி. இப்போ நான் பேசுகிறேன். காரணம், எப்பொழுதுமே நிற்காமல் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு சுழல் உலகம் எதுனா ஏவிஎம். தெரியும், அந்த காலத்தில் படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏவிஎம்னு அந்த உருண்டை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் மெட்ராஸில் குறிப்பாக சினிமானாலே அந்த சுழன்று இருக்கிற அந்த 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 உருண்டை தான் ஞாபகம் வரும். அதில் ஏவிஎம்னு அழகாக போட்டிருக்கோம். அது என்னென்னா, ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய சுருக்கமான பேர் தான் ஏவிஎம். அந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய மகன்கள் தான் சரவணன், குமரன், பாலசுப்ரமணியம்ட்டு. அது முதல் தரத்து பசங்கள்லாம் இருக்காங்க. இவங்க ரெண்டாவது தரத்துடைய பசங்க. இவர்கள் தான் திரைப்பட உலகத்தில் வந்து அவருடைய மெய்யப்ப செட்டியாருடைய பெயரையும் புகழையும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று திரைப்பட உலகத்தில் பாடுபட்டவர்கள். அதில் முதன்மையாக சரவணன் அவர்கள் தான் சொல்லணும். அந்த சரவணன் சார் இறந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா ஏவிஎம் என்பது தான் திரைப்பட உலகத்தில் 175 படங்களை தயாரித்து, கன்னடம், தமிழ், தெலுங்கு, அப்புறம் வந்து ஹிந்தி, இந்த 5 மொழிகளிலுமே படங்களை தயாரித்து நிறைய புதிய கதாநாயகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நேர்மையாக திரைப்பட உலகத்தினுடைய ரசனையை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சது யாருன்னா ஏவிஎம். சொன்னால் அது மறுபேச்சுக்கே கிடையாது. ரெண்டாவது கருத்தே கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணமாக இருந்த மெய்யப்ப செட்டியார் வந்து ஆரம்பிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். 1935 என்னையா படம் ஆயிருங்க. அப்போ தான் சினிமாலாம் தொடங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னையா படம் எடுத்துருப்பாருன்னா அல்லி அர்ஜுனான். அந்த காலத்தில் வந்து வெறும் புராண படங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அல்லி அர்ஜுனா அப்படின்னு ஒரு படத்தை 1935 எடுக்கிறாரு. அப்படியே எடுக்கிறாரு. அப்போ ஏவிஎம் நிறுவனம் இருந்ததானா? இல்லை. அப்போது என்ன இருக்குன்னா சரஸ்வதி புரொடக்ஷன்ஸ்னு ஆரம்பிக்கிறார். சரஸ்வதி புரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும். சரஸ்வதி ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு எல்பி ரெக்கார்டு ஒன்று வட்டமாக இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன முள் போட்டிருந்தா கோயன்னு சுற்றும். அதில் தான் முன்னாடிலாம் பாட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. அப்படி வந்து அந்த சரஸ்வதி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேரில் தான் அவர் இந்த சரஸ்வதி சவுண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேரில் தான் 12 படங்களை தயாரிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏவிஎம் நிறுவனம் சொன்னாங்க? அது அவங்க முன்னாடி ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் தயாரிப்பு அப்படின்னு முதன்முறையாக எப்படி துவக்கினா 12 படங்களை திரைப்படத்தில் கொண்டாந்து ஏற்பாடு தான் அவங்க முதல்ல வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால் நாம் இருவர் 1947 நம்மெல்லாம் சுதந்திரம் வாங்கினோம் இல்லையா? அப்போ நாம் இருவர்ன்ற படத்தை அவங்க தயாரிக்கிறாங்க. அது சுதந்திர காலகட்டத்தில் எல்லாரும் அடிமையாக நம்ம இருக்கிறோம், எல்லாரும் வந்து விழித்து எழுந்து நாட்டை விட்டு ஆங்கிலேயர்களை துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கதையை நாம் இருவர் அப்படின்னு ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து ஏவிஎம் நிறுவனம் அப்படின்னு ஆரம்பித்து அதை நடத்துகிறார். அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றார். அப்போல்லாம் எப்படி ஒரு பழக்கம் சொன்னாக்கா, இப்போ தானே வந்து எந்த மொழியில் வரவங்களாம் நடிக்கலாம், யாராவது டப்பிங் பண்ணி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி வருது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் தமிழை சுத்தமாக வசனம் பேசி அங்கேயே கற்றுக்கணும். மாத சம்பளம் தான். அப்படித்தான் வந்து ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்து நிறைய நடிகர்களை வந்து உருவாக்கி நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்து அப்போ படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டுடியோஸ் எல்லாமே கட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி வாழ்க்கைன்னு ஒரு படம் எடுத்தார். வாழ்க்கையா? இப்போ சிவாஜி கணேசன் நடித்தது சித்ரா லட்சுமணனுடைய ப்ரொடக்ஷன் தான் கிடையவே கிடையாது. அது இப்போ இருந்த வாழ்க்கை. ஆனால் அதுக்கு முன்னாடியே வாழ்க்கைன்னு ஒரு படத்தை அவர் தயாரித்தார். அந்த வாழ்க்கைங்கிற படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஓர் இரவு அப்படிங்கிற ஒரு படம். ஓர் இரவா? இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னா, ஆமாம், நிஜமாகவே ஒரே இரவில் எழுதப்பட்ட ஒரு கதை தான் திரைப்படமாக உருவாகிது. அங்கே ஒரே நைட்டில் ஒரு கதை திரைப்படத்துக்கு எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும் என்று நிரூபித்தவர் தான் பேரறிஞர் அண்ணாதுரை. பேரறிஞர் அண்ணா அந்த காலத்தில் என்னென்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டம். அவர் மேடையில் பேசுவார், நிறைய நாடகங்கள் எழுதுவார். திராவிட இயக்கங்கள் ஆரம்பிக்கணும். முன்னாடிலாம் காங்கிரஸ்காரங்க தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஏழை எளிய மக்கள் படிக்கணும், அவங்கள மேலே வரணும் என்பதற்காக கவனம் செலுத்தி உருவாக்கிய ஒரு இயக்கம் தான் பெரியாருக்கு பின்னாடி வந்த அண்ணாதுரையும் கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட அந்த இயக்கம் தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அந்த வளர்ச்சி, திமுகன்னு சொல்லுவோம். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்முடைய எண்ணங்களை திரைப்படத்தில் கொண்டு வந்தோம்னா ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரும். என்ன படிக்கிறவங்க கம்மி தான், பேசுறது கேட்குறது கம்மி தான். அதனால் திரைப்படத்தில் எளிதாக கொண்டு வந்து சேர்த்துவிடலாம் என்று முடிவு பண்ணி பேரறிஞர் அண்ணா ஓர் இரவு என்ற ஒரு கதையை எழுத துவங்குகிறார். பேரறிஞர் அண்ணா ஒரு இரவில் எழுதப்பட்ட அந்த கதையை ஏவிஎம் மெய்யப்பட்டியார் நம்பி இதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தார். அது மிக பிரபலமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
பராசக்தி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நடிகர் திலகத்தை முதன் முறையாக அறிமுகப்படுத்தி யாருன்னு சொன்னால் ஏவிஎம் நிறுவனம் தான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா எதனால் அது நிகழ்ந்தது அப்படின்னா, மெய்யப்ப செட்டியாருக்கே பெருமாள் முதலியார்னு ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அவருடைய கம்பெனியில் இருக்கிற படங்களெல்லாம் நாம் வாங்கி விற்கிறதுன்னு ஒருத்தர் நல்லா அறிமுகம் வர்றாரு. மெய்யப்ப செட்டியார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆறுயிர் நண்பர். அப்போ பெருமாள் முதலியார் போயிட்டு ஒரு நாடகத்தை போய் பார்க்குறாரு. பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சிவாஜி கணேசன் நடிக்கிற ஒரு நாடகத்தை பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு அந்த நாடகத்தை இவரை வச்சு தான் நான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யப்ப செட்டியார்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுறாரு, ஆலோசிக்கிறாரு. நான் அவர் பண்ணணும் அப்பா, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு ஒன்றா இந்த படத்தை எடுப்போம், நல்ல லாபம் கிடைக்கும். நீ சினிமாவுக்கு புதுசு, நீ பாட்டு காசை கொண்டாந்து இறைக்காத, கஷ்டப்பட்டு ஏதோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற அப்படின்னு சொன்னதான் முடியவே முடியாது. அந்த பையன் மட்டும்தான் நடிக்கணும், அதுக்காக தான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு தன்னுடைய பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து, என்னுடைய பணம் நீங்கள் ஏவிஎம் நிறுவனத்தை வச்சு பிராண்டிங் வச்சு நீங்கள் அந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்கிறார். மெய்யப்ப செட்டியார் ஒத்துக்கொள்கிறார். அறிமுகப்படுத்துகிறாங்க. சிவாஜி கணேசன் நடிக்கிறார். நடித்து கொஞ்ச நாள் கழிச்சு வாரா ரெடி எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா, ஆஹா இது வேலைக்காகாது, பையன் ஒல்லியாக இருக்கான், முகமெல்லாம் சப்பையாக இருக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பார்க்குற ஜனங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக அழகாக இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க, ஏன்டா இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பெருமாள் முதலியார் முடியவே முடியாது, அந்த பையன் தான் நடிக்கணுங்கிறார். மறுபடியும் கொஞ்சம் எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து முடித்து பார்த்துட்டு மறுபடியும் பார்க்குறாரு மெய்யப்ப செட்டியார். சரியாக வராது, போட்ட பணம் போனாலும் பரவாயில்ல, நல்ல பிரபலமான நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். முடியவே முடியாதுன்றார். அப்போ தான் பேரறிஞர் அண்ணா இதை கேள்விப்பட்டுட்டு பெருமாள் முதலியார் போய்ட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர்றார் அண்ணா கிட்ட போய்ட்டு, இந்த படத்தில் நடிகர் திலகமாக இருக்க சொல்லப்படுகிற சிவாஜி கணேசன் நீங்கள் நடிக்க வைக்கணும். அப்போ நடிகர் திலகம் கிடையாது, சிவாஜி கணேசனை நீங்கள் நடிக்க வைக்கணும், நீங்கள் அது அவரை தவிர்த்துடாதீங்க என்று பேரறிஞர் அண்ணா ஒரு கடிதத்தை மெய்யப்ப செட்டியாருக்கு எழுதி தருகிறார். அதை பெருமாள் முதலியார் எடுத்து வந்து கொடுத்த ஒரு பாடு, என்னடா அண்ணாதுரையை அப்படி சொல்லிட்டாரு, ஏன்னா அது முன்னாடி 20 கதை எழுதியிருக்கார் இல்லையா, அண்ணாதுரையை சொல்லிட்டாரு, பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுத்து அந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்கிறாங்க. படம் முடியுது. அப்போவும் திருப்தி இல்லை. ஆனால் அரை மனசோடவே மெய்யப்ப செட்டியார் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. படம் ஓஹோன்னு போகுது. நமக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தியின் மூலமாக கிடைச்சார். அந்த பராசக்தி அந்த படத்தை 1952 அந்த படம் வந்தது. அந்த பராசக்தி என்ற படத்தை ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தில் ஒரு பெரிய கல்லாக நிர்மாணிக்கிற போது கமலஹாசன் அவர்கள் போகிறார். கமலஹாசன் ஏன்டா போகிறாருன்னு சொன்னாக்கா, அவருக்கு ஒரு கதை இருக்குது. 1960 களத்தூர் கண்ணம்மான் படம், ஜெமினி கணேசன் ஹீரோவாக நடித்தது. அதில் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் வர்றார். உங்களுக்கு வைஜெயந்திமாலா அறிமுகப்படுத்துனது ஏவிஎம் தான், சிவாஜியை அறிமுகப்படுத்துறது ஏவிஎம் தான், இப்பொழுது கமலஹாசனே ஏவிஎம் தான் அறிமுகப்படுத்துது. ஒரு சின்ன பையனை வந்து உட்கார வச்சு அறிமுகப்படுத்துது. அது யாரான்னா சாட்சாத் கமலஹாசன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்னு சின்ன குரலில் சொந்த குரலில் அந்த பாடின அந்த படத்திற்கு பெரிய ஹிட்டு. மெய்யப்ப செட்டியாருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்போது எஸ்பி முத்துராமன் இருக்கார் இல்லையா, எஸ்பி முத்துராமன் தான் வசனம் சொல்லி கொடுக்குறாரு. எப்போல்லாம் அழுகுறாங்களோ அப்போல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாருன்னா கமலஹாசனுக்கு அவர் தான் அந்த வயசுலேருந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் பார்க்கிறார்கள். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய அந்த நிறுவனம் அப்படியே மெதுவாக வளர்ந்து 50வது படமாக வீர திருமகன் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 50வது படம் தான் வீர திருமகன். அதுக்கு இடையில் தெலுங்கு படம் பண்ணுறாங்க, ஹிந்தி படம் பண்ணுறாங்க, கன்னட படம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே 100வது படம் என்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அந்த படத்தை அதே கண்கள் பண்ணுறாங்க. அதே கண்கள் இன்னி வரைக்கும் பேசப்படுகிற ஒரே படம், ஒரு த்ரில்லர் படம். அந்த த்ரில்லர் படம் ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பீம்சிங் வந்து பாவம் மன்னிப்புன்னு, அதாவது அவங்க ஏசி திருலோகச்சந்தர், கிருஷ்ணன் பஞ்சு, அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய பாலச்சந்தர் அவர்களுக்கும் ஒரு படம், கே பாலச்சந்தர் அவரையும் படம் எடுத்து சேர்க்குறாங்க. இப்படி புதிய தலைமுறை ஆட்களையும் பழைய ஆட்களையும் வச்சுக்கிட்டு புதிய கதாபாத்திரங்களையும் கருத்துக்களையும் வச்சுட்டு பண்ண படம் தான் ஏவிஎம் நிறுவனம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வராங்க. அப்படி செய்து ஒன்று வருகிற போது பாலச்சந்தருக்கு என்ன படுத்துறாங்க, மேஜர் சந்திரகாந்த். மேஜர் சந்திரகாந்த்னா மேஜர் சுந்தரராஜனுடைய பேர் ஞாபகம் வருது இல்லையா, அந்த மேஜர் சந்திரகாந்தில் சுந்தரராஜன் நடிச்சதுனால தான் மேஜர் சுந்தரராஜன் என்ற பேர் வரும். பாலச்சந்திரனாவே தமிழ் இங்கிலீஷ்னு போயிடுவாங்க. இது என்ன கேட்டு, இதுதான் வாசல் அப்படின்னு 2 டைலாக் எழுத தெரியுமா, வாட் ஆர் யூ டூயிங், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த வசனம் எழுதின ஆரம்பித்ததே பாலச்சந்தர் தான். அந்த பாலச்சந்தருக்கு அவங்க தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி ஆரம்பத்தில்
கமலஹாசனை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வசனம் சொல்லிக் கொடுத்த எஸ்பி முத்துராமனுக்கு அதே நிறுவனம் எப்போ டைரக்டராக கொடுக்குறாங்க தெரியுமா? முரட்டுக்காளை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக தான் அவரை டைரக்டராக அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்துது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய படங்களை வெளியில் பண்ணிடுறாரு. ஆனால் ஏவிஎம் நிறுவனம்னா எஸ்பி முத்துராமன் தான் அப்படின்னு ஆரம்பித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா முரட்டுக்காளை, போக்கிரி ராஜா அப்படின்னு பண்ண பிற்பாடு மெதுவாக சகலகலாவல்லவன் அப்படின்னு கமலஹாசன் அறிமுகப்படுத்துகிறாங்க. சகலகலாவல்லவன் படம் உங்களுக்கு தெரியும். ஜனவரி 1 ஆரம்பிச்சதுன்னாக்கா நான் தான் சகல கலா வல்லவன் இளமை இதோ அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதை எஸ்பி முத்துராமன் தான் ரஜினிகாந்துக்கு இணையாக எல்லா கலையும் பெற்றுள்ளவன் கமலஹாசன் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி? அம்மாவும் நீவி அப்பாவும் நீ பார்த்துக்கிட்டு கொண்டாந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு அவரே டைரக்டராக மாறி ஏஎம் நிறுவனத்தில் சகலகலாவல்லவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்படியே தொடர்ந்து தூங்காதே தம்பி தூங்காதே, அப்புறம் வந்து பேர் சொல்லும் பிள்ளை, இப்படி தொடர்ச்சியாக அவர் படம் கொடுத்து பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படங்கள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கமல் படங்கள் என்று மாறி மாறி ஒரு 26 படத்துக்கு மேலே எஸ்பி முத்துராமன் தான் ஏவிஎம் நிறுவனத்திலேயே அதிகமான ஒரே இயக்குனரை வைத்து எடுக்கப்பட்ட படத்தின் இயக்குனர் என்ற பெயரை ஏவிஎம் நிறுவனம் தான் பெற்றிருந்தது. இப்போது கமலஹாசன் ஏவிஎம் சரவணன் இறந்த பிற்பாடு அன்று வரவில்லை. அது பெரிய பேசு பொருளாச்சு. ஏங்க கமல் சார்லாம் வரமாட்டேங்கிறாரு? எம்ஜிஆர் இறந்தபோது அவர் அமெரிக்காவில் இருந்தார். அப்போது நாங்கள் அவருடைய மனைவி சரிகா கமலஹாசன், அப்போ மேனேஜராக இருந்த டிஎன் சுப்பிரமணியம், நாங்கள்லாம் பாரதி ராஜா வீட்டிலேருந்து ஒரு 12 கார் போய் ராஜாஜி ஹாலில் புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய அந்த இறுதி அந்த சடங்கை முகத்தை பார்த்துட்டு வந்தோம். அப்போ கமலஹாசன் அங்கே இருந்தார். அதே மாதிரி பாலச்சந்தர் இறக்கும்போது கூட அவர் ஊரில் இல்லை, வெளியில் இருந்தார். அதே போல் அவருக்கு மிக நெருக்கமாக வாழ்க்கையில் இருந்தவர்களெல்லாம் இறக்கிற போது என்னவோ தெரியல, அவர் வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவர் மாட்டிக்கிட்டார். அப்படித்தான் இந்த ஏவிஎம் சரவணன் இறக்கிற போதும் அவர் டெல்லியில் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் அவர் கலந்துக்கிட்டு இருந்தார். அவர் வர முடியாத ஒரு சூழல் நிகழ்ந்தது என்பதனால் அடுத்த நாள் அன்றிரவே தொடங்கி அடுத்த நாள் காலை நேரடியாக வந்து அவர் இல்லத்தில் வந்து அவங்களுடைய பிள்ளைகளோட ஆறுதல் பேசி விட்டு வந்தார் என்பதை உலகம் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து போய் பேசிட்டு வந்தார். அன்னைக்கு மாலையிலேயே இயக்குனர் சந்தானபாரதி ஒற்ற தோழன் சந்தானபாரதியுடைய மகனுடைய திருமணத்தையும் கலந்து கொண்டு மீண்டும் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ராஜ்யசபாவுக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டார். ஏன் இந்த கமலஹாசன் ஏவிஎம் நிறுவனம் ஒன்றா இருக்குது அப்படின்னா, ஏவிஎம் நிறுவனம் தான் அவரை திரைப்பட வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சது. அவர் கடைசி வரைக்கும் ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரை பேசிக்கிட்டே இருப்பார். நான் ஒரு முறை ஏவிஎம் சரவணனுடைய அலுவலகத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. என்ன அப்படின்னா, ராமநாராயணன் சிவப்பு மல்லி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறார். அதில் வைரமுத்து பாடல் எழுத வர்றார். அந்த பாடல் எழுத வருகிற போது அந்த பாட்டுக்கு மெட்டமைத்து கொடுக்குற போது வைரமுத்துக்கு உதவியாளனாக நான் இருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் அப்படின்னு ஒரு எழுதுகிறாரு. அதை நான் தான் படி எடுத்து கொடுக்குறேன். அப்படி சரவணன் சார் இருக்கிற போது தான் அந்த பாரதியாருடைய பாடல்களை வாங்கி வைத்து கொண்டிருந்தது ஏவிஎம் நிறுவனம். சரஸ்வதி ஸ்டோர் என்ற அந்த நிறுவனம் தான் அந்த பாடல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பாரதியார் பாடல்களை தமிழக அரசாங்கம் எனக்கு வேணும்னு கேட்குது. அப்போ கேட்குற போது சரவணன் சார் சொல்கிறாரு, இதை நாங்கள் நாட்டுடைமையாக்க போகிறோம், தமிழக அரசு கேட்குறாங்க அப்படின்னும் போது அதை வந்து எல்பி ரெக்கார்டை போட போகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி எல்பி ரெக்கார்ட் பின்னாடி ஒரு வாசகங்கள் எழுத வேண்டும் என்று வைரமுத்துவரிடம் கேட்கிறார்கள். அவர் கேட்கிற போது சரி என்று சொல்லிக்கொண்டு 2 சொற்றொடர்களை வைரமுத்து பதிய வைக்கிறார். மகாகவி பாரதியாருடைய பெயரும் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய பெயரும் காற்று இருக்கும் வரை நிலைத்து நிற்கும் என்று வரி எழுதுகிற போது நான் தான் அந்த வரிகளை எழுதுகிறேன். ஏவிஎம் சரவணன் அந்த வார்த்தைகளை பார்த்து விட்டு மெய்சிலிருத்து வைரமுத்துக்கு நன்றி சொல்கிறார். இந்த நிகழ்வை நான் கமலஹாசனிடம் சொன்னேன். அவர் சொன்னார், ஆமாப்பா, ஏவிஎம் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுக்கும் திரைப்பட உலகத்துக்கும் செய்யாத நன்மைகளே இல்லை. பாரதியார் தனக்கு அது வந்து ஒரு சேட்டு வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. பெரிய பொருள் செலவு பண்ணி வாங்கி இவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதை காசாய் வேண்டாம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை நாட்டுடைமையாக்கினார் என்றால் அது ஏவிஎம்முடைய நிறுவனம் தான். அந்த சமயத்தில் சரவணன் சாருடைய அந்த பெருந்தன்மையை வந்து பார்த்து நான் மெய் செலுத்தி போயிருந்தேன். அந்த ஏவிஎம் நிறுவனம் தொடர்ச்சியாக படம் எடுத்து கொண்டே வந்தது. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி கமலஹாசனும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் படம் நடிப்பதை நிறுத்தி விட்டார்கள். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்போ தான்
பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஆட்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. ராஜசேகர் வந்து அதில் அம்மாங்கிற ஒரு படத்தை, சரிதா நடிக்கிற படத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தானை முடிச்சுன்னு பாக்யராஜ் அவர்கள் படம் எடுக்க வருகிறார். புதிய இயக்குநர்கள் எல்லாம் ஏவிஎம் நிறுவனம் எஸ்பி முத்துராமனுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. பாரதி ராஜா புதுமை பெண் என்று ஒரு படத்தை எடுக்க வருகிறார். அதுக்கப்புறம் விசு சம்சாரம் மின்சாரம் அப்படின்னு ஒரு படம் எடுக்க வருகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு மனிதனின் கதை அப்படின்னு எடுக்க வராங்க. இப்படி பின்னாடி தான் நிறைய பேர் வந்து அந்த புதிய இயக்குநர்களை அவர் தொடர்ச்சியாக எடுக்க வராங்க. எடுத்து வருகிற போது நிறுவனம் ஒரு முறையாக எடுத்துக்கொண்டிருந்த அந்த நிறுவனத்திற்கு ஒரு பெரிய சங்கடம் வருது. திரைப்பட உலகம் முற்றிலும் மாறிவிடுகிறது. இயக்குநர்கள் கையில் போய்விட்டது. ஒரு நிறுவனத்தும் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய காலமாக 80களுக்கு பிற்பாடு 90களின் நெருக்கத்தில் டோட்டலாக அது வேறு மாதிரி மாறிடுது. மீடியமே மாறிடுது. ஒரு நிறுவனங்கள் சொல்லி கேட்க முடியாத சூழல் அந்த திரைப்பட உலகத்துக்கு வருகிறது. அதில் ஏவிஎம் நிறுவனமும் சிக்கிக்கொள்கிறது. வெறும் ரஜினிகாந்தும் கமலையும் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக படம் எடுத்த எஸ்பி முத்துராமன் கூட என்ன படம் தெரியாமல் நிற்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சீரியல் எடுக்க போகிறாங்க. அப்போ ஏவிஎம் நிறுவனம் கடைசியாக 175 படமாக முதல் இடம் எடுக்கிறாங்க. முதல் சினிமாவை ஆரம்பித்தாங்க. அல்லி அர்ஜுனான்னு ஆரம்பித்தவங்க 174 முதல் இடம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு கடைசியாக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க 2014. அதுதாங்க அவங்களுடைய கடைசி படம். ஏவிஎம் நிறுவனம் அல்லி அர்ஜுன் 1935 ஆரம்பித்து 2014 இதுவும் கடந்து போகும் என்று ஏவிஎம் நிறுவனம் தன்னுடைய திரைப்பட உலகத்தின் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. அதுக்கு பிற்பாடு அவர்கள் அப்படியே சரி நமக்கு சினிமா சரியாக வராது, நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, கேட்கிற நடிகர்களும் இல்லை, இயக்குனரும் இல்லை, எல்லாரும் சொல்லணும் திட்டமிட்டு திரைப்படங்கள் இதை எடுக்க இயலவில்லை என்று அவர்கள் அப்படியே திரைப்பட சீரியலுக்கு மாறிடுறாங்க. சீரியலில் மாறிட்டு எஸ்பி முத்துராமன் கூட நிறைய பண்ணுறாரு. அதில் தெலுங்கு, கன்னடம், தமிழ் என்று எல்லாவற்றிலுமாக சீரியல்களை அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அப்புறம் வெப் சீரிஸும் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் திரைப்படங்கள் எடுப்பதை தற்காலிகமாக நிறுத்தி விட்டார்கள். அதுதான் பெரிய வருத்தம். ஏவிஎம் சரணன் இறக்கிற போது எல்லாருக்குடைய கவலை, இப்பேற்பட்ட நிறுவனம் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ளே போனால் அப்படி நீண்ட பாதை, கடைசியில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை, அங்கே பூஜை போட்டு எடுக்காத படங்களே கிடையாது. எளிமையாக எல்லோரும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் மருத்துவமனைகளாக, எல்லாரும் இருக்கிற அடுக்குமாடி கட்டிடங்களாக, தேட்டர் ஏவிஎம் ராஜேஸ்வரியும் இல்லை, என் முற்றிலுமாக நவீன யுகத்தில் மாறிவிட்டு ஏவிஎம் என்கிற அந்த நிறுவனம் வேறு மாதிரியான தோற்றத்தில் மாறிவிட்டது. பிள்ளை டிஜிட்டல் ஃபிலிமாக மாறிடுச்சு. எனவே அந்த ஏவிஎம் ஐபிக்சர் தொடங்கி சரவணன் தொடங்கி அடுத்து குகன் வரைக்கும் வந்தாச்சு, குமரன் வரைக்கும் வந்தாச்சு கூட. ஆனால் இப்பொழுது அவர்கள் படங்கள் எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். அவர் இறக்கிற போது எல்லோரும் பேசிய வார்த்தை, எப்பேற்பட்ட நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் ஏன் படம் எடுக்காமல் நின்றுவிட்டது என்று சொல்கிறார்கள். அந்த நிறுவனம் 175 படங்களை தாண்டித்தான் நிறுத்திவிட்டது. ஆனால் வேறொரு தலைமுறை வந்துவிட்டது, வேறொரு சினிமா வந்துவிட்டது. இதையும் புரிந்து கொண்டு அவர்களுடைய அடுத்த தலைமுறை கவனம் கொண்டு ஏவிஎம்முடைய பெயரை தொடர்ந்து நிறுத்தினால் இந்த தமிழ் உலகுக்கு அவர்கள் செய்கிற நன்மையாக முடியும். அவர்கள் செய்யாமல் இருப்பது தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு என்று சொல்லி, கமலஹாசன் தாமதமாக வந்தாலும் ஏவிஎம் சரணனை மரியாதை கொடுத்து வந்ததற்கு காரணம் அதுதான் அவருடைய வளர்த்த முதல் நிறுவனம். எனவே ஏவிஎம் என்பது அவர் மனதில் என்றும் நீங்காமல் நிலை பெற்றிருக்கக்கூடிய நிறுவனம். அவர்கள் மீண்டும் வந்து கேட்டால் கூட திரைப்படத்தில் நடிக்க தயங்க மாட்டார் என்று சொல்லி, நேயர்கள் ஏவிஎம் நிறுவனமும் தமிழ் திரைப்பட உலகத்திலும் இருக்கிற அந்த இணைந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.